எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாக்ஸினான்ற ஒரு ஆப்போடைய லான்ச்சில் கலந்துக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டாக்ஸினா ஆப் என்னென்னா ஒரு பேசஞ்சரையும் ஒரு டிரைவரையும் இணைக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். என்ன இந்த ஆப்போட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், என்ன ஸ்பெஷாலிட்டி, எல்லா ஊரில் இல்லாத ஆப்பா அப்படின்ட்டுலாம் இல்லை. இதோட ஸ்பெஷல் என்னென்னா இன்னும் ஃப்ளெக்சிபிலிட்டி நிறைய கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு டாக்ஸியை அந்த டிரைவரே அவங்களுடைய ரூட் பிளானை மட்டும் இல்லை, ப்ரைஸிங்கை நிர்ணயிக்கும் அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்குறாங்க. ஒரு புது வெஞ்சர் இது. இந்த டீம் வெற்றி பெற என்ன பண்ணாமல் அந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு யங் அண்ட் வைப்ரண்ட் டீமு. அதாவது இந்த ஆப் ஒரு சேவை ஓரியன்டாக கொண்டு போகணும், எல்லாருக்கும் ஒரு ஈஸி ஆக்சசபிளாக இருக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு இதை கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லா ஓட்டுநர்களுக்கும் ஒரு பயனுள்ள ஆப்பாக இருக்கும். ஸோ என்னுடைய தாழ்மையான இது எல்லா ஓட்டுநர்களும் இதை பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். டாக்ஸினா ஃபவுண்டர் திரு பரத்குமார் ஒரு ஆட்டோ டிரைவர் டர்ன்ட் ஆண்டர்ப்ரனர். ஒரு ஆட்டோ டிரைவராக அவரோட வாழ்க்கையை ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 40 வண்டிக்கு முதலாளி ஆகிருக்காரு. அது இல்லாமல் ஒரு 100 வண்டிக்கு வெளியே வாடகை கொடுத்துட்ருக்காரு. அவர் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் அவரோட தொழிலை ரொம்ப சுதந்திரமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட எண்ணத்துலேருந்து உருவானது தான். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இதை நான் ஒரு ஓட்டுநராக ஆரம்பித்தேன், நான் இன்றைக்கி முதலாளி ஆகிருக்கேன், என்ன மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் இன்னும் ஓட்டுநராகவே இருக்காங்க, அவங்கள திரும்ப முதலாளியாக மீட்டெடுக்கணும் அப்படின்னாங்க. அந்த மீட்டெடுக்கிறதுக்கு இன்றைக்கி தொழில்நுட்பத்தோட உதவி தேவை. அந்த தொழில்நுட்பத்தை அவங்க கைக்கு சரியான தொழில்நுட்பத்தை கொண்டு போய் கொடுக்கணுன்றதுக்காக ஃபவுண்டர் பிங்கு, பரத், நாங்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கினது தான் டாக்ஸினா. இந்த ஆப் மக்களையும் ஓட்டுநர்களையும் இணைக்கிற ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஆக்சுவலாக அவங்க யாரும் ஓட்டுநர்கள் கிடையாது, அவங்க எல்லாமே முதலாளிங்க. 10 லட்சம் 12 லட்சம் சில பேர் 20 லட்சம் போட்டு ஒரு வாகனம் வச்சிருக்கிற முதலாளிங்க. அந்த முதலாளிகளை திரும்ப மீட்டெடுக்கிறது தான் டாக்ஸினோட வேலை. இப்போ நீங்கள் அவங்ககிட்டே போய் கேட்டிங்கனாலும் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஒரு கேப் டிரைவராக இருக்கேன், கால் டாக்ஸி டிரைவராக இருக்கேன் பாரு, அவங்க டிரைவர் கிடையாது, அவங்க முதலாளிகள். இந்தியாவோட அடிப்படையே எம்எஸ்எம்இன்னு சொல்லப்படுற சிறு குறு தொழில் மேலே வரதான். அதில் ரொம்ப முக்கியமானவங்க ஓட்டுநர்கள். இவங்கெல்லாம் சிறு குறு தொழில் முனைவர்கள். அந்த தொழில் முனைவர்கள் மனநிலையை திரும்ப கொண்டு வந்துட்டோன்னா அவங்க தொழிலை அவங்க பெருசாக போக முடியும். இன்றைக்கி அதுக்கு தொழில்நுட்பம் ஒரு இடைஞ்சலாக இருந்தது. அந்த தொழில்நுட்பத்தை அவங்களுக்கு ஜனநாயகப்படுத்துறது தான் டாக்ஸினா. இன்றைக்கி சென்னையில் லான்ச் பண்ணியிருக்கோம், போன வருஷம் சேலமில் லான்ச் பண்ணியிருந்தோம், இப்போ சென்னை, இன்னும் அடுத்தடுத்த மாதங்களில் தமிழ்நாடோட மற்ற மாவட்டங்களுக்கும் கொண்டு போகிறதுக்காக திட்டமிட்டிருக்கோம். நம்ம ஆப்போட சிறப்பம்சங்கள் என்னென்னா, நாம் கமிஷன் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. நம்ம பிளாட்ஃபார்மாக அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மாத சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் மட்டும்தான் நம்ம கலெக்ட் பண்ணுறோம், கமிஷன் நாங்கள் வாங்குறதில்ல. அதே மாதிரி அந்த வண்டியோட முதலாளி அவங்க, அந்த வண்டியோட ஓனர் அவங்க, அந்த வண்டிக்கான தேவை என்ன, அந்த வண்டி எவ்வளோ சம்பாதிக்கணும், 1 கிலோமீட்டர் ஓட்டுனா அதுக்கு எவ்வளோ தேய்மானம் இருக்குது, அதில் எந்த ரேட்டுக்கு ஓட்டுனா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும்ன்றதை முடிவு பண்ண வேண்டியது அவங்க. ஏன்னா அது அவங்க தொழில். அதனால் அந்த ரேட்டை முடிவு பண்ணுற சுதந்திரத்தை நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த சுதந்திரத்தை கொடுக்கும்போது அவங்க பயணிகள் கிட்ட நிறையா சார்ஜ் பண்ணிட்டா என்ன பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸோ நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தையும் தெளிவாக அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இதுதான் குறைந்தபட்ச வாடகை, இதுதான் அதிகபட்ச வாடகைன்னு ஒரு 2 ரேட் வச்சுருக்கோம். அந்த ரேட்டுக்குள்ளே ஒரு ரேட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கும் தொழில் லாபகரமானதாக இருக்கும், மக்களுக்கும் சரியான வாடகையில் வாடகை வண்டி கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட சிறப்பம்சம். அண்ட் 2வது சிறப்பம்சம் நம்ம ஒரு ஆப்பு டெக்னாலஜி இன்றைக்கி ஒரு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு உலகம் ஃபுல்லாக சர்வீஸ் ரன் பண்ண முடியும். ஸோ நம்ம யார் இருக்கோம், இன்றைக்கி நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற நிறைய ஆப் அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது, கம்பெனி எங்கே இருக்குது, யார் எங்கேருந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்ற எந்த விதமான தகவலுமே இல்லாமல் தான் நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அது நம்ம கேப் இண்டஸ்ட்ரிக்கு வருமா, சரிப்பட்டு வருமானா வராது. ஏன்னா மக்கள் தினசரி புலங்குற ஒரு விஷயம். இங்கே ஏதாவது ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்குன்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்கான சரியான கஸ்டமர் கேர் சென்டரும் டிரைவர் கேர் சென்டரும் தேவை. இதை அட்ரஸ் பண்ணும் விதமாக உலகத்திலேயே முதல் முறையாக ரைட் ஹெயிலிங் ஆப்பை சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸாக ஃப்ரான்ச்சைசி மாடலில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த ஊரில் ஏற்கனவே ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் 4 வருஷம் 5 வருஷம் இருந்தவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துருக்கோம் ஃப்ரான்ச்சைஸியாக. ஸோ ஃப்ரான்ச்சைசி ட்ரிவன் ரைட் ஹீலிங் மாடல், இதுதான் முதல் சிஸ்டம். இதை நாங்கள் கொண்டு வந்ததுக்கு, ஃப்ரான்ச்சைசி கொண்டு வந்ததுக்கே நம்ம ஃப்ரான்ச்சைசி டெபாசிட் வாங்குகிறோம், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஃப்ரான்ச்சைசிக்கான எந்த டெபாசிட்டும் நம்ம கலெக்ட் பண்ணுறதுல அங்கே அவங்க அந்த ஊருக்கான அடையாளமாக இருப்பாங்க, அவங்க முகமாக இருப்பாங்க. திருச்சியில் போய் இறங்குறோம், ஒரு சிக்கல் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஊரில் அவங்க தான் உங்களோட முதல் கான்டாக்ட். அவங்க உங்கள் ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஃப்ரான்ச்சைசி அடிப்படையில் இதை கொண்டு போக போகிறோம். இதே மாடல் தான் இந்தியா ஃபுல்லாக கொண்டு போக போகிறோம். இதை நாங்கள் எடுத்துக்கிட்டது நம்ம கவர்மெண்ட்டோட லோக்கல் கவர்னன்ஸ் மாடல். லோக்கல் கவர்னன்ஸ் மாடல் அதாவது அதிகாரத்தை நம்ம பகிர்ந்து கொடுக்கும்போது அது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த மாடலை பயன்படுத்தி தான் இதோட டிஸ்ட்ரிபியூஷனை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ டாக்ஸினா
வி ஆர் நாட் ஜஸ்ட் அன் ஆப், வி ஆர் பீப்புள்ஸ் கேப். அண்ட் டிரைவர்களுக்கும் வெறும் வண்டிக்கான ஆப்பை மட்டும் கொடுத்தா சரிப்பட்டு வராது. அவங்க வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய சப்சிஸ்டம்ஸ் தேவை. அது எல்லாத்தையும் கொடுக்கும் விதமாக A2E ஆஃப் டாக்ஸினான்னு ஒரு ஈகோ சிஸ்டத்தையே உருவாக்கியிருக்கோம். அதில் வந்து அவங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸ் ரிலேட்டடான உதவிகள், அண்ட் அவங்க தொழிலில் அடுத்த லெவலுக்கு மேலே வரதுக்கான நாலேஜ் ரிலேட்டடான உதவிகள், அவங்களுக்கு ஏதாவது கடினமான டைம் வந்ததுன்னா அதுக்கு உதவி பண்ணுறதுக்கானது, அவங்கள வந்து ஐசி இன்ஜின் அதாவது டீசல் இன்ஜின்லேருந்து எலக்ட்ரிக் இன்ஜின் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தேவையான உதவிகள், இப்படி அவங்க தொழிலில் எந்தெந்த இடத்தெல்லாம் தோய்வடைவாங்களோ அங்கே அந்த தோய்வடையாமல் அவங்கள மேலே கொண்டு வரதுக்கு எங்கெங்கெல்லாம் கரெக்டான சிஸ்டம்ஸ் தேவையோ அதை எல்லாத்தையும் சேர்த்துன ஒரு ஈகோ சிஸ்டம் தான் டாக்ஸினா. ஸோ நாங்கள் மறுபடியும் ஒரு ஆப் கிடையாது, வி ஆர் அன் ஈகோ சிஸ்டம், கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டம். இந்த ஈகோ சிஸ்டத்தை தான் இன்னைக்கு சென்னையில் லான்ச் பண்ணியிருக்கோம்.